Taste the Daily. அண்மை செய்தி. விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் கடந்த 10 மாதங்களில் 1144 கொலை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். தமிழகத்தில் கடந்த 10 மாதங்களில் 1144 கொலை சம்பவங்கள் அரங்கேறி ஒட்டுமொத்த தமிழகத்தையே அச்சத்தில் உறைய வைத்திருக்கிறது. கடந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் 123 கொலை சம்பவங்கள் தமிழகத்திலே அரங்கேறி இருக்கிறது. மது போதை காரணமாகவும் அதனால் ஏற்பட்ட மோதல் காரணமாகவும் 37 கொலை சம்பவங்கள் தமிழகத்தில் அரங்கேறி இருக்கிறது. நகைக்காக, அதே போன்று நகையை பறிப்பதற்காக, நகையை கொள்ளையடிப்பதற்காக 3 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. கடன் தொல்லை காரணமாகவும், அதே போன்று கடன் தொல்லையால் ஏற்பட்ட பாதிப்புகள், மிரட்டல் காரணமாக 4 கொலை சம்பவங்களும், முன் விரோதம் காரணமாகவும் அதன் மூலமாக ஏற்பட்ட மோதல் காரணமாகவும் மற்ற கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறன. ஜனவரி மாதத்தில் மட்டும் பார்க்கிற போது 99 கொலை சம்பவங்களும், பிப்ரவரி மாதத்தில் 90 கொலை சம்பவங்களும், அதே போன்று மார்ச் மாதத்திலே 120 கொலை சம்பவங்களும், ஏப்ரல் மாதத்தில் 120 கொலை சம்பவங்கள், மே மாதத்தில் 107 கொலை சம்பவங்கள், ஜூன் மாதத்தில் 117 கொலை சம்பவங்கள், ஜூலை மாதத்தில் 134 கொலை சம்பவங்கள், ஆகஸ்ட் மாதத்தில் 112 கொலை சம்பவங்கள், செப்டம்பர் மாதத்தில் 122 கொலை சம்பவங்கள், அக்டோபர் மாதத்தில் 123 கொலை சம்பவங்கள் என கடந்த 10 மாதங்களில் தமிழகத்தில் 1144 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. ஜூலை மாதம் மட்டும் 134 கொலை சம்பவங்கள் நடைபெற்று இந்த 10 மாதத்தில் இந்த ஜூலை மாதம் முதலிடம் பிடித்திருக்கிறது கொலை சம்பவத்திலே. கடந்த அக்டோபர் மாதம் 123 கொலை சம்பவங்கள் நடைபெற்று 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. செப்டம்பர் மாதம் 122 கொலை சம்பவங்கள் நடைபெற்று 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அமைதி பூங்காவாக ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகராக போற்றப்பட்ட தமிழக காவல்துறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சிறப்பாக செயல்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்திருக்கிறது. அதைத்தான் இந்த 1144 கொலை சம்பவங்களுடைய புள்ளி விவரம் நமக்கு காட்டுகிறது. 10 மாதத்தில் மட்டும் இத்தனை கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. இன்னும் 2 மாதத்தில் எத்தனை கொலை சம்பவங்கள் நடைபெறுமோ என்கிற அச்சத்தில் தமிழக மக்கள் உறைந்து போயிருக்கிறார். 31/10/2025 கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலே 1 வருட காலமாக காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த கார் ஓட்டுநர் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 1 வருடமாக காவல்துறை எந்த அளவிற்கு துப்பு துளக்கி இருக்கிறது என்பதைத்தான் இந்த கொலை சம்பவம் நமக்கு காட்டுகிறது. அதே போன்று 31ஆம் தேதியே திருச்சி மாவட்டத்தில் சனமங்கலம் என்கிற பகுதியிலே எரிந்த நிலையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு கல்லூரி மாணவி கல்லூரிக்கு செல்வதற்கும் சுதந்திரமாக நடந்து செல்வதற்கும் கூட தமிழகத்திலே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் ஒட்டுமொத்தமாக திருச்சி மாவட்டம் அந்த சனமங்கலம் பகுதியில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வனப்பகுதிக்கு அழைத்து சென்று இது கூட்டு பாலியல் வன்கொடுமையா அல்லது வேறு என்னென்ன பிரச்சனைகள் நடைபெற்றது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே அந்த சம்பவத்தில் நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் குடும்ப தகராறு காரணமாக மாமியாரை மருமகனை வெட்டி கொலை செய்திருக்கிறார். அதுவும் 31ஆம் தேதி நடைபெற்றிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மதுபோதையில் 2 குழந்தைகளை கொன்றுவிட்டு தந்தை தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் 31ஆம் தேதியை நடைபெற்றிருக்கிறது. கோவை மாவட்டம் அன்னூரிலே திருமணத்தை மீறிய உணவில் இருந்தபோது நேரில் பார்த்த பாட்டியை கொன்ற இளம்பெண் கணவரையும் கொல்ல முயன்ற போது சிக்கியிருக்கிறார். இதுவும் 31ஆம் தேதி நடைபெற்றிருக்கிறது. ஏறக்குறைய 31ஆம் தேதி அக்டோபர் மாதம் அந்த இறுதி நாளில் மட்டும் 5 கொலை சம்பவங்கள் தமிழகத்திலே அரங்கேறி இருக்கிறது. அதே போன்று 30ஆம் தேதி பார்க்கிற போது 30ஆம் தேதியும் ஏறக்குறைய 6 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. ஈரோடு மாவட்டம் வெள்ளூர் அருகே சொத்து பிரச்சனை காரணமாக தாயை சுத்தியால் அடித்து கொடூரமாக மகன் கொலை செய்திருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் பேரையூரிலே கடன் தொல்லை காரணமாக உடல்நிலை சரியில்லாத கணவரை கொன்றுவிட்டு வாசலிலே புதைத்த மனைவி 2 மாதங்களுக்கு பிறகு சிக்கியிருக்கிறார். 2 மாதங்களாக இந்த கொலை சம்பவங்களில் காவல்துறை துப்பு துளக்கி இருக்கிறது. எந்த அளவிற்கு விசாரணை நடத்தி இருக்கிறார்கள், எந்த அளவிற்கு மெத்தனமாக இந்த விசாரணை நடைபெற்று இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. தேனி மாவட்டம் கோடிநாயக்கனூர் பகுதியிலே மதுவால் ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளி கல்லால் அடித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே மது போதையில் மனைவியுடைய சகோதரை கொலை செய்யப்பட்டிருக்கிறார். விருதுநகர் திருச்சுழி அருகே மது போதையில் அடித்து கூலி தொழிலாளியுடைய அடையாளம் தெரியாத நபர்கள் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். அதே போன்று 29ஆம் தேதி பார்க்கிற போது 29ஆம் தேதி 3 கொலைகளும், 28ஆம் தேதி 5 கொலை சம்பவங்கள், ஏறக்குறைய ஒரு நாள் ஒன்றுக்கு 5 கொலை சம்பவங்கள், 4 கொலை சம்பவங்கள் என
ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் இந்த கொலைவெறித்தனமான ஒரு தாக்குதல்களும் மோதல்களும் பாலியல் வன்புணர்களும் தலைவிரித்து ஆடுவதை கண்டு மக்கள் அச்சத்தில் உறைந்து போயிருக்கிறார்கள். இனிமேலாவது இந்த காவல்துறை சீரிய நடவடிக்கை எடுக்குமா என்கிற நம்பிக்கை இழந்த நிலையில்தான் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த 1144 கொலை சம்பவங்கள் அதிர வைக்கக்கூடிய புள்ளி விவரங்களாக தமிழகத்திலே அரங்கேறி இருப்பது குறிப்பிடத்தக்கது.